மில்லிகன் கோ ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இங்கேருந்து ஆல் த வே யூனியன் போனோம். யூனியன் போயிட்டு யூனியன்லேருந்து நாங்கள் வந்து இப்போ பிராம்ப்டன் போனோம். ட்ரெயின் இன்னொரு 5 மினிட்ஸில் வரும். ஸ்ப்ரிங் இருக்கனால இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட் பாருங்கள். டிடிசி மாதிரி இல்லை, கோ ட்ரெயின் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதில் டேப் பண்ணோம். நம்ம யூடியூபர் செஞ்சு கட்டுவார் பாருங்கள். டேப் பண்ணால் தான் கட்டணம் வந்து கொடுப்பாங்க. இப்படி டேப் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இதாகும். கொஞ்சம் இது இப்படி ஓகே, நம்மளும் டேப் பண்ணுவோம். ஸோ அப்படி டேப் பண்ணால் அங்கே வந்து சார்ஜஸ் காட்டும். நன்றி. பாருங்கள் கோ ஸ்டேஷன் நம்ம ஊருக்கும் அதுக்கும் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். சவுண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ட்ரக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஓகேங்க, நம்ம ட்ரெயின் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஆகுது. பார்த்திங்கன்னா கீழே ஒரு லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் மீடியமில் ஒரு லெவல் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே ஒரு லெவல் இருக்குது. விண்டோ சீட்டை பிடிச்சாச்சு. கைஸ் பாருங்கள், சிஎன் டவர் விளங்குதாங்கண்ணா. நம்ம வந்து இப்போ டொராண்டோ சிட்டிக்கிட்ட வந்துட்டோம். ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம வந்து இப்போ யூனியன் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். யூனியன் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்து லிட்டர்லாம் பண்ணக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். வாங்க கீழே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் யூனியன் ஸ்டேஷன் ஏரியா. எப்படி இருக்கு பாருங்க, டவுன் டவுன் ஏரியா. வியூலாம் இப்படி செம்மையாக இருக்கு பாருங்க. சிஐபிசி பேங்க்லாம் இருக்குது. கொஞ்சம் தான் கீழே விழுது. பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வந்து கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஓகே, நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம். அந்த பாருங்கள் ட்ரெயின் எல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இங்கே டப் பண்ணோம். இப்போ திருப்பி
இப்போ நம்ம எக்ஸாக்டாக டவுன் டவுன் டொரண்டோவில் இருக்கோம். இந்த டொரண்டோ சிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்கோஷியா பேங்க் அரேனா பாருங்கள், டொரண்டோ சிட்டி. நம்ம இப்போ சித்து வ்ளாக்ஸ் மாதிரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நாங்கள் இங்கேருந்து சிங்குவா கோசி பார்க்குக்கு போக போகிறோம். இப்போ 35B, ஆமாம் அதுதான். ஸோ இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஸ் டு ஆனால் எக்ஸ்பிரஸில் போனால் எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ? ஓகே, காணும். இதுதான் நம்மளோட பஸ். இப்போ டப் பண்ணணும் தானே? ஓகே கேஸ், டப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பஸ் ஏரியா. நம்ம வந்து நடுவு காப்போம். கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைட்டும் போட இல்லை கைஸ். இந்த பேதன் ஏர்போர்ட் போகிறனால இங்கே பாருங்கள், மேலேயும் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இது வந்து ரெஸ்டாரண்ட் டப் பண்ணோம். ஸோ சேம் அமௌண்ட் தான். பார்க்கலாம். அது மைக்கு மறந்துடுவீங்க. ஆமாம், இது வணக்கம். பாருங்க, தமிழ்நாடு தான் இந்த பஸ் ஓட்டுறாங்க. அந்த பக்கம் சிஎன் டவருக்கு பாருங்கள், அரைவாசி தான் விளங்குது. பட் இது மேலே தான் இருக்குது. இதுதான் இந்த ராஜர்ஸ் ஸ்டேடியம் பாருங்கள். இதுதான் இந்த ராஜர்ஸ் ஸ்டேடியம்னு சொல்கிறது. அந்த பக்கம் லேக் விளங்குது, ஆன்டாரியோ லேக். போட்டு போகிறாங்க. நம்ம வந்து சிங்குவா கோசி பார்க்க. அது சிட்டி சென்டர் இப்போ பிராம்டன் சிட்டி சென்டர். 115 காட்டுது. அதால 115. அதர் திங் லைக் ஓகே, தேங்க்யூ. பஸ்ஸு தமிழ்நாடு. ஓகே, நம்ம இதில் காட்டுது இந்த 115. ஸோ 115 எடுக்கணும். போகலாமா? காய்ஸ், நாங்கள் இப்போ கொஞ்ச நேரம் ஏர்போர்ட் உள்ளுக்கு போய் உட்காந்துருக்க போகிறோம். யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. யாரையோ. எங்கே வெயிட்டிங் ஏரியா? எங்கே சொன்னீங்க வெயிட்டிங் ஏரியா? இல்லை எங்கேயும் இருக்கலாம். அவள் எங்கேயாச்சும் போவோம், சார்ஜ் போவோம். டைம் இல்லை. ஆமாம், சார்ஜ் போடுறேன். பாருங்கள், FIFA வேர்ல்ட் கப்புக்கு வச்சுருக்காங்க. FIFA வேர்ல்ட் கப்புக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், 2026. எங்கே பாருங்க, அதே கேமரா. we have the same camera. சிரிப்பு வந்துட்டு, ரெண்டு பேரும் ஒரே கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஓகே, எங்கே சார்ஜ் போடுவோம் நம்ம. அந்த எங்கே உட்காரலாம், எங்கே இருக்கலாம். எங்கே டிம் போனஸ் இருக்கு? நீங்கள் எதுவும் எடுக்கிற மாட்டேன் போனஸில்.
தேவையில்லையா? ஓகே ஓகேங்க. நாங்கள் இப்போ சார்ஜ் போடுவோங்க நான் உட்காந்து. ஓகே எக்ஸிட். இதில் தானே க்ராஸ் ஆகணும்? இதில் க்ராஸ் ஆனது தானே? வண்டி கட்டிட்டு அங்கே தான் போகிறாங்க. நாங்கள் ஜொல்லியாக போகிறோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து நார்மலாகவே இப்படி தான், அதனால தான் அப்படி இருக்குது. அதனால் தப்பாக அதை எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து பார்க்குறனால கொஞ்சம் அதால் தான் அப்படி இருக்கும். கேஸ் இங்கெல்லாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ரெட் லைட்லேயும் வந்து இடிப்பாங்க. அப்படி தான் அங்கே அந்த இடத்துல ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்க. World that settle here in Brampton have a place to call home, and I'm very proud to say the Tamil Monument is here in Jacuzzi Park. Thank you both. Next, we would like to invite Toronto City Councillor for Ward 25, Neevan Shah, to say a few words. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அதன் உச்சக்கட்டமான முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பொழுது பிறந்த உறவுகளுக்கும், அதற்கு முன்பு பல தசாப்தங்களாக இடம்பெற்ற இணைப்பு, அதற்கு பின்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அழிப்பில் நாங்கள் இழந்த அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய எப்படி க்ரௌட் நிற்குது பாரு. அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். மனதின் நினைவுகளை தாங்கியவாறு வகையில் அறிவியல் ஆய்வு தளத்தில் கடுமையாக உழைத்து வருகின்றீர்கள். இவற்றுக்கான பலம் மிக விரைவில் கிடைக்கும் என முழுமையாக நம்புகிறேன். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை பாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்க, முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் அப்டேட்டாக போடுவேன். ஸோ யூடியூப் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க.